தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. எருமை சாப்பிட வாடாட சொன்னா என்னையும் கூட கூப்பிட்டு உட்கார வச்சு கதை அடிச்சிட்டு இருக்கேன். வாடா, சாப்பிட வரலையா நீனு? என்ன துளசி, எப்ப பாரு சாப்பிடுவான்னுட்டு சாப்பிட்டா நீங்க எல்லாம் போய் படுத்துருவீங்க, நானும் போய் வேற வழி இல்லாம படுக்கணும். போர் அடிச்சிடும் துளசி. வேலைக்கு போயிட்டு வந்தா கொஞ்ச நேரம் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க. அதுலயும் நீலாம் இப்போ ரொம்ப மாறிட்டு. உங்க மாமா கூட கல்யாணம் ஆனதுல இருந்து மாமா மாமான்னு மாமா பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். இந்த கதிரை சுத்தமா மறந்துட்டேன், அப்படிதானே? ஏன் அப்படி சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. முன்னாடியாவது இந்த வீட்டுல எனக்கு பெருசா பொறுப்பு எதுவும் கிடையாது. ஆனா இப்ப அப்படி கிடையாதுல்ல, எல்லாரையும் பார்க்கணும்ல. அதனால எனக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது வேலைகள் அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் விட அண்ணி வந்திருக்காங்கல்ல, அண்ணி வர இப்ப கன்சீவா இருக்காங்க. அவங்கள நான் பாத்துக்கணும். அதனாலதான். ஆமா ஆமா, உங்க அண்ணி தானே. உங்க அண்ணி சும்மா இருக்கும் போதே ஓவரா சீனை போடுவாங்க. இப்ப கன்சீவா வேற இருக்காங்களா, சீனுக்கு அளவே இருக்காது. சொப்பா, எங்க அக்கா தான் இருந்தாலும் என்னால பார்க்க முடியலப்பா. ஏன்டா அப்படி சொல்ற? அப்படிலாம் சொல்லாத. அண்ணி காதல விழ போகுது. நீ வேற ஒண்ணு. எதுக்கு எல்லாரும் அண்ணி இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க? அவங்க கொஞ்சம் வாய் தொடுக்கா பேசுறாங்க. அதுக்காக போய் நம்ம இப்படி எல்லாம் பேசலாமா? தப்பு இல்ல துளசி. பேசுறது தப்பு இல்ல துளசி, துடுக்கா பேசக்கூடாது. ஆத்தவங்க மனசு வேதனை படுமா படாதான்னு பார்த்து பேசணும் துளசி. அதுக்குதான் சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்ன, அண்ணி அப்படி வளர்ந்துட்டாங்க. அப்படின்னும்போது அவங்களா அவங்கள மாத்திக்கிட்டாதான் உண்டு, நம்ம மாத்த முடியாது. சரி சரி, இப்ப போய் அவங்கள நம்ம இப்படிலாம் கோவமான பேசக்கூடாது. அவங்க கன்சீவா இருக்காங்களடா, அதுக்காகவாது நம்ம அவங்கள நல்லா பாத்துக்கணும்ல. ஆமா ஆமா, அது என்னமோ கரெக்ட் தான். தியா குட்டி மாதிரி இன்னொரு குட்டி பாப்பா நம்ம வீட்டுக்கு வரப்போகுது, அப்படிதானே? ஹை, ஜாலி தான். அப்ப நம்ம வீட்டுல 2 குட்டி பாப்பா. ஆமாண்டா கதிரே, நான் கூட ரொம்ப ஆவலா இருக்கேன் எப்படா அந்த குட்டி பாப்பா வெளியில வரும்னு. என்ன இன்னும் அதுக்கு 7 மாசம் இருக்குன்றாங்க. பரவாயில்ல, 7 மாசம் தானே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். அப்ப நம்ம வீட்டுல ஒரு குட்டி பாப்பா வந்துடும்ல. ஆமா ஆமா, அப்ப நம்ம வீட்டுல ஒரு குட்டி பாப்பா வந்துடும். ஆனா என்ன, அந்த குட்டி பாப்பா நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் தானே இருக்கும். அதுக்குள்ளதான் எங்க அக்கா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாளே. அப்போ அந்த குட்டி பாப்பா நம்ம வீட்டு குட்டி பாப்பா கிடையாதுல்ல. ஆமா துளசி, இந்த குட்டி பாப்பா பத்தி இவ்ளோ பேசுறியே, மேடம் எப்ப எங்களை சித்தப்பா ஆக்க போறீங்க? டேய் கதிரு, போடா. கல்யாணமே இப்பதான் ஆயிருக்காமா, அதுக்குள்ள குட்டி பாப்பாவுமா? மூஞ்சி பாரு, உங்க அண்ணனை மாதிரியே பேசிக்கிட்டு போடா. துளசி, உனக்கு கூட வெக்கலாம் வருதே. என்ன குட்டி பாப்பான்னு சொன்னோன்னு இவ்வளோ வெக்கப்படுற? ஆமா துளசி, நாங்க சீக்கிரமா சித்தப்பா வாங்க வேணவா? எனக்கும் எப்படா ஒரு குட்டி பாப்பா வந்து என்ன சித்தப்பான்னு கூப்பிடுவோன்னு ஆவலா இருக்கேன். அதுவும் என் துளசியோட பாப்பான்னும் போது இன்னும் ஆவலா இருப்பேன்ல. சீக்கிரமா நான் என்ன சித்தப்பா வாக்கிறேன். நான் உன்னை சித்தப்பா ஆக்குறேன்னா இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு நீ நேத்ரா போற வேகத்தை பார்த்தா சீக்கிரமா நீ அப்பா வாயிடுவ போல இருக்கே. துளசி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் ஆக மாட்டேன். முதல்ல அண்ணாதான் அப்பாவாவாரு, அப்புறமா தான் நான் முதல்ல சித்தப்பாவாகிறேன், அப்புறமா அப்பாவாகிறேன். சரியா? இவ்வளவு நேரம் நான் வைக்கப்பட்டேன், இப்ப நீ வைக்கப்படுறடா. டேய் கதிரு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதுக்காக உண்மையிலே அப்பாவாயிடாத. கொஞ்சம் பொறு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அப்பாவாகு. சரியா? ஏறுமை, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கதிர் ரொம்ப நல்ல பையன். வேணும்னா நீ நேத்துமா கிட்ட கேட்டு பாரு, நான் ரொம்ப நல்ல பையன். ஆமாமா, நேத்து கூட சொன்னேன், என் கதிரே மொட்டை மாடியில வச்சு எனக்கு அப்படின்னு சொன்னான். நேத்து இதெல்லாம் மாதிரி சொல்லி வச்சிருக்க. ஐயோ, என் மனத்தை வாங்கிட்டாலே. துளசி, துளசியேதான். என்னடா தம்பி, வாய ஆணு பழந்துட்ட, வாய முடிக்கும், இல்லனா ஈ போயிடும். மூடுடா. துளசி, அவளு நேத்து உண்மையாவே சொன்னாலா என்ன? டேய் கதிரு, அப்புறம் நீ மட்டும் தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவியா என்ன? இப்ப நானும் நேத்துவும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம அக்கா தங்கச்சி வேற. அப்படின்னு போது என்கிட்ட சொல்லாம எப்படிடா இருப்பா? அதான் சொல்லிட்டா, நானும் கேட்டுட்டேன். அப்படி நேத்து என் மனத்தை வாங்கிட்டலடி. துளசி, அவ சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத, சரியா? சரிடா, அசடு வலியுது, தொடச்சிக்க. டேய் கதிரு, இங்க என்னடா உட்கார்ந்துட்டு அவளையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்க? நேரம் ஆகல, சாப்பிட்டு படுக்க வேண்டியதானே? அவ்வளவு நேரமா போய் படுக்கணும்ல. அம்மா போங்கம்மா,
காலையில ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு நைட்டு வரதுனால துளசி கிட்ட என்னால பேசவே முடியறது இல்ல. அதான் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு துளசி பிடிச்சி உட்கார வச்சுட்டேமா. அவகிட்ட பேசாம எனக்கு நாளே போக மாட்டேங்குது. அதனாலதான் ஆவறதாகட்டும், எனக்கு பசியெல்லாம் இல்ல, நீ உட்காருன்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டமா. அடே யாருமா மகனே, உனக்கு பரவாயில்லதான். அவ புருஷனை கவனிக்க வேணாம், சூர்யா சாப்பிடாம இருக்கான், சூர்யாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அவன் நேரமா போய் படுக்க வேணாம், உட்கார வச்சு கதை பேசிட்டு இருக்கானாமா. துளசி கிட்ட லீவ் நாள்ல உட்காந்து பேசு. உன் துளசி நாங்க பிடிச்ச வச்சிருக்கோம், நீ எப்ப வேணாலும் பேசதான் போற, இங்க தானே இருக்கா. ஆமா இல்லம்மா, எனக்கு துளசி கிட்ட பேசணும் மட்டும்தான் தோணுச்சு. அண்ணாவை மறந்துட்டேன், சாரிம்மா. ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்ல. மாமா இப்போதைக்கு பசி இல்லைன்னு சொன்னாரு, ஏதோ வேலை இருக்காமா, உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் அத்தை இவனை சாப்பிட கூப்பிடலாமேன்னு வந்தேன். இவன் எங்க சாப்பிட வராம என்கிட்ட பேசிட்டு தான் சாப்பிடுவேன்னு ஆடம் பிடிச்சிட்டு இருக்கான் அத்தை. அவன் ஒரு கவனம் கிட்டவன். துளசி, அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ போய் சூர்யாவுக்கு போடு, இல்லன்னா கதிரை நான் பாத்துக்கிறேன், நீ போய் சூர்யா கூட்டிட்டு வந்து சாப்பிட கொடுப்போம். இல்ல துளசி சாப்பாடு போட்டுட்டோம். அம்மா நீங்க போய் தூங்குங்க. நீங்க மாத்திரை போட்டீங்களா? டைம் ஆயிடுச்சுல, நீங்க போய் படுங்க. துளசி சாப்பாடு போட்டுட்டோம், சாப்பிட்டுட்டு நான் போய் படுக்கிறேன். உங்க துளசியை சீக்கிரம் அனுப்பிடுறேன், கவலைப்படாதீங்க. அண்ணன் ரொம்பலாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன், அனுப்பிடுவேன். அட என் செல்ல மகனே, துளசியை வச்சுக்கிட்டு வளவலன்னு பேசாம சீக்கிரமா அவளை சாப்பாடு போட சொல்லி சாப்பிட்டுட்டு நீ போய் ரூம்ல பாடு. அப்பதான் அவ போய் சூர்யாவை பார்க்க முடியும். உன்னையே பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன? புரிஞ்சுதாடா? புரிஞ்சுது மம்மி, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சுறேன். தாய் சொல்லி தட்ட மாட்டேன், போதுமா மம்மி? புரிஞ்சா சரிதான். டேய், காலகாலத்துல அவ போய் அவ புருஷனை கவனிச்சாதான் நீ சித்தப்பன் ஆக முடியும். இல்லன்னா இப்படிதான் உட்காந்து கேட்டுட்டு இருக்க முடியும், இவனை எப்ப சித்தப்பா பார்க்க போறேன்னு. ஐயோ அத்து, நீங்களுமா இவ்வளவு நேரம் இவனா இதை கேட்டு தொல்லை பண்ணிட்டானா, இப்ப நீங்க வேற போங்க அத்தை. அப்புறம் என்னம்மா பாத்தல, எனக்கு உங்க மாமாக்கு மட்டும் ஆசை இல்ல பாரு, கதிர்க்கும் எப்படா சித்தப்பாவன்னு ஆசையா இருக்கும். சீக்கிரமா சௌந்தர்யா சொன்ன மாதிரி நல்ல விஷயத்த சீக்கிரம் சொல்லு, சரியா? போங்க அத்தை. சரி சரி, அவனுக்கு சீக்கிரமா சாப்பாடு போட்டுட்டு நீ போய் முதல்ல சூர்யாவை பாரு, சரியா? சரிங்க அத்தை. இந்த கதிரு வா சாப்பாடு போடு. துளசி சாப்பாடு போட்டு இங்க கொண்டு வாங்க. நீயே ஊட்டி விட்டு, ரொம்ப டயர்டா இருக்கு. நீ ஊட்டி விட்டுன்னு வச்சுக்க, அப்படியே போய் ரூம்ல கைய கால நீட்டி படுத்துருவேன். ப்ளீஸ் துளசி. டேய் கதிரு, இன்னும் நீ அவளை தொல்லை பண்றதை விடல. அம்மாடி துளசி, அவளுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டியா விட்டுருமா, போமா. அதுக்கு என்னத்த, ஏன் கதிருக்கு நான் ஊட்டாமலா? டேய் இங்கே உட்காந்துட்டு நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்து வரேன், சரியா? என் சொல்ல துளசி, என் துளசினா துளசி தான், நான் எதுக்கிட்டாலும் செய்வா. ஓகே துளசி, இங்கேயே வெயிட் பண்றேன், சீக்கிரம் கொண்டு வா. ஓகே ஓகே, ஓடு ஓடு. அது சரி, உங்க ரெண்டு பேரும் இந்த காலத்துல மாத்திக்க முடியாது, ஏதாவது பண்ணுங்க. எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது, நான் போய் படுக்கிறேன் துளசி. அத்தை நீங்க போய் படுங்க, கதிருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நான் போய் மாமா கொடுக்குறேன். நீங்க போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, நான் போறேன். அண்ணி நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இன்னும் 10-11 மணிக்கு ஆபீசாரி சாப்பிட்டியா இல்லையான்னு இதான் நீ என்ன பாத்துக்கிற லட்சணம்ல. நீ பாத்துப்ப, நீங்க வந்தம் பாரு என்ன உதைக்கணும். அக்கா, அப்ப நாளைக்கு காலையிலே கிளம்பிடுவியா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்லக்கா, அதான் இந்த வீட்டுல உன்னை யாரும் சரியா கவனிக்கலையே. நீ கவனிக்கலன்னா ரோஷத்துல கோபத்துல உன் மாமியார் வீட்டுக்கே போயிடுவல, அதான் கேட்டேன். காலையில எத்தனை மணிக்கு போறேன்னு சொல்லு, நான் வேணா கூட்டிட்டு வந்து பஸ் ஏத்துறேன்க்கா. டேய், நான் என்ன போணும்? இது ஏன் அம்மா வீடு, நான் இங்கதான் இருப்பேன். குழந்தைய பெத்து அதுக்கு அடுத்து 5 மாசமும் நான் இங்கதான் இருப்பேன். இப்போதைக்கு என் மாமியார் வீட்டு பக்கமே போக மாட்டேன். என்ன கவனிக்கலன்னா கவனிக்கணும், என்ன நல்லா கவனிக்கணும்ன்றதுதான் துளசி கிட்ட சொன்னேன். முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி நீ வந்துடாத. அக்கா, என்கிட்ட வாய் கொடுத்தா நான் வேற மாதிரி பேசுறேன்னு உனக்கே தெரியும். பாத்துக்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் இன்னும் வெடுக்குன்னு பேசுவேன். ஏன்னா சௌந்தர்யா தம்பி நானு. பேசவா? அம்மா பாருமா, அவன் என்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கானே. நீங்க எதுல பேசாம அமைதியா இருக்கீங்க? ஏண்டி, நீ கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்றான், நீயும் அப்படிதானே பேசிட்டு இருக்க, அப்ப அவனும் அப்படிதானே பேசுவான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. இதுல நான் என்ன பஞ்சாயத்து பண்ண முடியும்? என்னால பஞ்சாயத்து பண்ண முடியாது. ரெண்டு பேரா பேசி தீர்த்துக்கோங்க. உனக்கு வாய் துடுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. வாயை குறைச்சிக்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிற. அப்போ உன்னையும் பேச யாராவது வேணும்ல. அதான் என் சின்ன பிள்ளை இருக்கான், பேசும். பெரிய பிள்ளையாவது கொஞ்சம் வச்சு பாப்பான். சின்ன பிள்ளை வச்சு கூட பார்க்க மாட்டான், பாத்துக்க. அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. அம்மா, நீ கொடுக்குற செல்லம் இதெல்லாம். அவன் இப்படி பேசுறானா, நீ அவனுக்கு கொடுக்குற செல்லம் தான் இதெல்லாம். டேய், என்கிட்ட இப்படி பேசாத, நானும் திருப்பி திட்டிடுவேன், பாத்துக்க. திட்டு, நானும் திருப்பி திட்டுவேன். அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், பாத்துக்க. போடா. அப்பப்பா, இவங்க சண்டையில எனக்கு தலை வலி வந்துருக்கு. ஏண்டி இங்க நீ மாம்பிட்டு இருக்காத, வா போலாம். இவ பேசுறது கரெக்டாமா, அவன் திருப்பி பேச தப்பாமா. இவன் நியாயம் எப்படி இருக்கு பாரு, மாடி போலாம். அம்மா, நீ ரொம்ப தான் அவனுக்கு செல்லம் கொடுத்துட்டு இருக்க. அவனுக்கு மட்டுமா செல்லம் கொடுக்குற, வீட்டுக்கு வந்ததுக்கும் செல்லம் கொடுத்துட்டு இருக்க. அம்மா, இதெல்லாம் எனக்கு கூட சரியா படலம்மா. ஏண்டி நீ பேசுனதுக்கு தானே கதிர திருப்பி பேசலாம், இதுல என்ன உனக்கு சரியா படல? ஐயோ அம்மா, நான் ஒன்னும் அத சொல்லல. இங்க நடக்கிறது எதுவும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். இங்க பாரு என்ன நடந்துட்டு இருக்கு. இவ எதுக்கு கதிர்கிட்ட இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கா? இதெல்லாம் உனக்கு ஒரு மாதிரி தெரியலம்மா? எனக்கு இதை பார்க்க கண்டாவையா இருக்கு. உள்ள சூர்யா இருக்கான்,
ஆனா இவன் குழந்தைங்கிட்ட உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் என்னமா இதெல்லாம்? சௌந்தர்யம், நீ கேட்ட இந்த கேள்வி கதிர் காதுல இல்ல துளசி காதுல விழுந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை கொண்டு போட்டுருவாங்க பாத்துக்க. என்னம்மா, நான் கரெக்டா தானே கேக்குறேன். இந்த கன்றாவில என்னால பார்க்க கூட முடியல. பாரு, நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு குழந்தைங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. போத குறைக்கு சோறு ஊட்டி விட போகலாமா? இதெல்லாம் என்னம்மா? அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது பார்த்தோம் என்னம்மா தான் கேட்பாங்க. சி, நீ எல்லாம் பொண்ணாடி, உனக்கெல்லாம் அறிவுல. அங்க உட்காந்துட்டு இருக்கவன் உன் தம்பி. அவ வெளியில இருந்து வந்தவளா இருந்தாலும் அவன் உன் தம்பி. உன் தம்பி மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? பாவி, துளசி அப்படிப்பட்டவளும் கிடையாது, கதிரும் அப்படி கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே ஒன்னா இருப்பாங்கன்றது உனக்கு தெரியாது. ரெண்டும் ஃப்ரெண்டுங்க மாதிரி பேசி விளையாடிட்டு இருக்குங்க. அதுங்களை போய் இப்படி சந்தேகப்படுற? வாய் அழுகிறோண்டி. சி, அம்மா கடம்மா, நீ தான் சொல்லிக்கணும். எனக்கு இதெல்லாம் பார்க்க உனக்கு சரியா தெரியல, வேற மாதிரி இருக்கு. அவ என்னமோ அவன்கிட்ட கொஞ்சிறதும், இவன் போய் அவகிட்ட கொஞ்சிறதும், போதா குறைக்கு சோறு ஊட்டி விடுறேன்னு சொல்றதும், அவ என்னமோ துளசி துளசின்னு கூப்பிடுறதும், இவன் என்னமோ டே கதிரே வாடா கதிரே போடா கதிர்னு சொல்றதும். ஐயே, எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப கன்றாவித்தனமா இருக்கு. இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசணும், நானே உனக்கு விஷத்தை வச்சு கொண்டுடும் பாத்துக்க. மாசமா இருக்கன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆவி, நீ எல்லாம் பொண்ணாடி நீனு. உன் மனசுல கொஞ்சம் கூட ஈவ இருக்கங்கிறதே இல்லையா? நீ எல்லாம் எப்படி இப்படி இருக்கன்னு எனக்கு தெரியல. நானும் உன்னை விட மோசமா இருந்தவதான். இப்ப நானே மாறி இருக்கேன். நீ கொஞ்சம் கூட மாறிய மாட்டியாடி? அம்மா, நான் சொன்னதுக்கு எது கேட்டாலும் கோவப்பட்டுட்டே இருக்காத. உள்ளதான் சொல்றேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது வேற மாதிரி பிரச்சனையா வந்து நிக்கும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, அப்ப தெரியும் உனக்கு. ஐயோ, அன்னைக்கே சௌந்தர்யா சொன்னாலே நம்ம தான் காதல வாங்காம விட்டுட்டோமேனு அன்னைக்கு வருத்தப்படுவேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. என் கண்ணு முன்னாடி நீ கதை போயிடு. இல்ல நானே உன்னை அரைஞ்சிடும் பாத்துக்க. போடி. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? அக்கா கிட்ட நல்லதானே பேசிட்டு இருந்த, திடீர்னு கோவமா கத்துறீங்க, என்னம்மா? அது ஒண்ணு நடக்காது. உங்க அக்காக்கு இப்ப கிறுக்கு பிடிச்சிருச்சு. கிறுக்கு பிடிச்ச அலையிறா, அந்த கிறுக்கு முத்திடக்கூடாதுல்ல, அதுக்குதான் முன்னாடியே தட்டி வைக்கிறேன். வேற ஒண்ணு இல்லடா. அம்மா, நீங்களே இந்த அளவுக்கு கோவப்படுறீங்கன்னா அக்கா என்னமோ பலமா போட்டிருக்கே. என்னக்கா, நங்குற மாதிரி நச்சுன்னு ஏதோ போட்டிருக்க போல இருக்கு. இது பெரிய ஒரு விஷயம். சின்ன மணியெல்லாம் எல்லாரும் தலையிடக்கூடாது சொல்லிட்டேன். அது சரி, நான் சின்ன பையனா? ஆமா ஆமா, நான் சின்ன பையன் தான். மா, நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க, நீங்க போய் பாடுங்க, போங்கம்மா. அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க போங்க அத்தை. நான் கதிருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மாமா போய் பாக்குறத நீங்க போங்க அத்தை. அண்ணி, நேரமா போய் தூங்குங்க அண்ணி. ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காதீங்க, போங்க அண்ணி. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். பாடி தேவையில்லாம அவகிட்ட எதுவும் ஏன் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். போய் பாடு. என்னால எனக்கு கூட முடியல, தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் பேசி பேசி. நான் போய் படுக்கிறேன். போறேன்னு சொல்லிட்டேல, போமா. இப்ப நான் அந்த பக்கம் போனதை இவங்ககிட்ட ஏதாவது கேட்டேன், நாளைக்கு கதிர் உன்னை என்ன கேட்டாலும் நான் வந்து நிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏன்னா உன் வாய் எப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் உன்னை என்ன கேள்வி கேட்டாலும் டே என் பொண்ணுடான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். அவன் கேட்கட்டும்னு ஒரு மணி ரசிச்சு பாத்துட்டு இருப்பேன் பாத்துக்க. இதுக்கு போய் கத்திட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். ஓ, வாயை திறந்தேன்னா உனக்கு தான் அசிங்கம் பாத்துக்க. சரி, நான் போறேன். கதிர், நான் உனக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி துளசி, பசிக்குது ரொம்ப, சீக்கிரம் கொண்டு வா. சாரிடா, நான் இங்க அத்தை இருந்ததுனால பேசிக்கிட்டே இருந்துட்டேனா, அதான்டா. இரு, கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல துளசி, நீ கொண்டு வா. சரிடா கதிர். இதெல்லாம் பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இந்த அம்மாக்கு புரியுதா இல்லையா? புருஷன்காரன் உள்ள இருக்கான், ஆனா இவன் குழந்தைங்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் என்ன பொழப்பனே தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். கட்டுறேன், நான் இங்க தானே இருக்க போறேன். இனி எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லதா ஒரு முடிவை கட்டுறேன் பாரு. அது வா, நான் எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு. சீக்கிரம் சாப்பிடு, ரொம்ப நேரமா பசியா இருக்கேல்ல. நீ கதிர் இங்க இருக்க, என்கிட்ட இல்லாத வாழ்த்தனத்தை பண்ணிட்டு வந்துட்டு இங்க நல்ல பழ மாதிரி சாப்பிட்டுட்டா இருக்கேன். ஈரடா வேற. இந்த பொண்ணு தானே கதிரை லவ் பண்ணிட்டு இருக்கு. துளசி, கதிரை கொஞ்சிக்கிட்டா இருக்கு. இப்ப பாரு என் விளையாட்ட என்ன பண்றேன்னு. கூப்பிட்டீங்களா? ஆமாமா, உன் பேர் எனக்கு தெரியாது, அதான் சிக்னல் கொடுத்தேன். ஆமா, நீதானே எங்க வீட்டு மேல வாடகைக்கு இருக்க? ஆமா. வீட்ல மட்டும் வாடகைக்கு இருக்கியா இல்ல என் தம்பி மனசுலயும்? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நீங்க நினைக்கிறது தப்பு. நான் வீட்ல மட்டும்தான் வாடகைக்கு இருக்கேன். உங்க தம்பி மனசுல வாடகைக்குலாம் இல்ல, சொந்தமா உங்க தம்பி மனசை வாங்கி உக்காந்துட்டு இருக்கேன். சொந்தமா வாங்கி குடி இருந்திருக்கேன். அது சரி, இதுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி போல இருக்கு. பரவாயில்ல, இந்த விஷயத்துக்கு வாய் அதிகம் வேணும் தான். அப்பதான் துளசி கிட்ட சண்டை போடுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நீ ரொம்ப அழகா இருக்க, என் தம்பிக்கு ஏத்த ஜோடிதான். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த வீட்லயே என்ன விட அழகு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் அழகு. சரி சரி, வேற வழி இல்லல்ல, இதுக்கு இப்ப நம்ம ஐஸ் வச்சுதானே ஆகணும். ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் நேத்ரா. பேர் கூட அழகாதான் இருக்கு. நேத்து முந்தா நேத்து ராத்திரின்னு
பேர பாரு. என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது, காதுல விழல. இல்ல நேத்தா ரொம்ப அழகான பேருன்னு சொன்னம்மா. ரொம்ப அழகா இருக்கு. அம்மா என்னங்க? கதிரை பார்க்கலான்னு வந்தேன். நான் இன்னும் டிஃபன் சாப்பிடல இல்லையா, அதான் டிஃபன் சாப்பிட்டுட்டு கதிரையும் பார்த்துட்டு சின்னதா ரொமான்ஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அடி போவி, அவனுக்கு அக்கானு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா பாரு. இவ்வளவு சௌந்தரியம், இவகிட்ட கோவப்படக்கூடாது. நமக்கு காரியம் ஆகணும்னா இவளை கைக்குள்ள வச்சுக்கணும். என்ன கோவமா வருதா? எனக்கு எப்படி உன் மேல கோவம் வரும்? எனக்கு தான் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கே, அதனால எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல. பரவாயில்லையே, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ. கண்டாய் கண்டாய், எனக்கு போய் லவ் யூ சொல்லிட்டு இருக்க பாரு. சரி சரி, நீ போய் டிஃபன் சாப்பிடுமா. நீ துளசி கொஞ்சமா ஊட்டு, அள்ளி அள்ளி வைக்கிற. எருமை, இது கூட சாப்பிடலாம் எப்படி? காலையில அவசர அவசரம் ஒரு இட்லி 2 இட்லி வாயில போட்டு போற. மதியானம் நீ ஒழுங்கா சாப்பிடியா இல்லன்னு தெரியல. டிஃபன் பாக்ஸ பார்த்தா பாதி சாப்பாடு அப்படியே இருக்கு. நைட்லயே ஒழுங்கா சாப்பிடலாம் எப்படிடா? பாரு, உடம்புல ஒண்ணுமே இல்லாம இருக்கு. சரி, நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வரேன். நீ டிஃபன் சாப்பிட்டதுக்கு முன்னாடி அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? அங்கயா? இருங்க பாத்துட்டு சொல்றேன். துளசி திட்டாத, நான் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா சாப்பிடுறேன், உடம்புல ஓட்டல. நான் என்ன பண்றதா? எருமை, நீ சாப்பிட மாட்டேங்கிறன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன்னை திட்டாம கொஞ்சம் செய்வாங்க. ஒழுங்கா திட்டு சாப்பிடுறா. பாத்தியா அங்க என்ன நடக்குதுன்னு? பார்த்தேன். இதெல்லாம் பார்க்க ரொம்ப கன்றாவியா இருக்கு, அசிங்கமா இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தியா? இங்க பாரு நேத்ரா, உன் கதிரை உன் கைக்குள்ள வச்சுக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய். இப்படியெல்லாம் விட்டேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு கதிரு உனக்கு இல்லாமலே போயிடுவான். பாத்துக்க. என்ன என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியலையா? அங்க உட்கார்ந்துட்டு கலை துளசி, அவ ரொம்ப மோசமானவ. பாத்து கொஞ்சம் ஜாக்கிரதையா உன் கதிரை உன் கைக்குள்ள வச்சுக்க. பார்த்தலாம், குழந்தைங்கிட்ட எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கானு. எந்த இடத்துல இருக்கிறோமோ அவளுக்கு அந்த இடத்துல இருக்க தெரியுதா பத்தியா? புருஷன்காரன் ரூம்ல இருக்கான், ஆனா இங்க குழந்தைங்கிட்ட கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கா. இது என்ன இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? நாளைக்கு உனக்கு புருஷனா வர போறவனுக்கு அவ சோத்தப்பட்டு ஊட்டிட்டு இருக்கா. பாரு நேத்ரா, இப்ப நான் சொல்றத கேட்டு நீ உஷாரா இருந்துக்க. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கேன், நாளைக்கு உனக்கு கதிருக்கு கல்யாணம் நடக்குமாங்கிறது டவுட் ஆயிடும். பாத்துக்க. அவளை லேசா நினைச்சு அப்படியே விட்டுடாத. இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? நீ சொல்லு, நான் உனக்கு ஏத்தி எல்லாம் விடல. இத பார்க்க எனக்கு தப்பா தெரியுது, உனக்கு அப்படிதானே தெரியுது? ஆமாண்ண, நீங்க சொல்றது சரிதான். தப்பு தானே, அவங்க இப்ப பண்றது ரொம்ப பெரிய தப்பு தானே. உனக்காவது புரிஞ்சுது, எங்க அம்மா மரமண்டைக்கு தான் புரியல. உனக்காவது புரிஞ்சுது, சந்தோஷம் தான். பார்த்தல, இங்க நடக்கிறது எல்லாமே தப்புதான். இத நான் சொன்னா எல்லாரும் என்ன திட்டுறாங்க, நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. இங்க நடக்கிறது ரொம்ப பெரிய தப்புதான். இதாண்டி எனக்கு வேணும். பரவாயில்ல, உன் மனசு சீக்கிரமே கலைக்க முடியுது. இனிமே போக போக நிறைய இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்னுட்டு இருக்க. ஓ போய் நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ஓ பாருங்க நான் என்ன பண்றேன்னு. இவங்க பண்றதெல்லாம் ஒன்றும் சரியில்லைதான். இவ்வளவு நாள் நான் இதை தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். இப்ப நீங்க தான் என் கண்ணை திறந்திருக்கீங்க. எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு, இவங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. நீ என்ன பண்ணணுமோ தாராளமா பண்ணு. ஓ தரமாவும் பண்ணு. ஓ கண்டிப்பா தரமா பண்றேனா இல்லையா பாருங்க. துளசி அக்கா, அனித்து என்ன இவ்வளவு நேரம்? நீ அப்பவே வருவேன்னு நினைச்சு ஏன் இவ்வளவு லேட்டா வர? சரி இரு, உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஏய் என்ன? சும்மா நடிக்காதீங்க. ஆமா, நீங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏய் என்னடி, என்னாச்சு? எதுக்கு இப்ப வந்து கத்திட்டு இருக்கா? என்ன உன் பிரச்சனை? நேத்து என்ன என்னாச்சு? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஏதோ தெரியாத மாதிரி. நேத்து என்ன என்னாச்சுன்னு கேக்குறீங்க? ஷாபாஷ், நான் என்ன நினைச்சனோ அது கரெக்டா நடக்குது. இத நான் முன்னாடியே பண்ணிருக்கணும் போல இருக்கே. கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இப்ப கூட பார்க்க கண்கொள்ளா காட்சியாதான் இருக்கு. நடக்கட்டும், நம்ம நினைச்சது இப்பதான் நடக்க போகுது. நேத்து என்ன உன் பிரச்சனை? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? என்னன்னு கேக்குறான்ல. நீ அமைதியா இருடா, நான் ஒண்ணு உன்கிட்ட பேசல, நான் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க பண்றது உங்களுக்கே தப்புன்னு படல? ஏய் நீத்ரா, நான் என்ன பண்ண தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன்? எனக்கு புரியல. நீ என்னன்னு சொன்னதானே எனக்கு புரியும். உங்களுக்கு புரியாதுங்க. உங்களுக்கு எப்படி புரியும்? புரியுற மாதிரி சொல்றேன். ஆமா, இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏய் நேத்து, நீ அமைதியா இருன்னு சொன்ன. அமைதியா இரு. நேத்ரா, கதிருக்கு பசிக்குதுன்னு சொன்னா அதான் டிஃபன் ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு நேத்ரா? இததான் சொல்றேன், இதுதான் தப்புன்னு சொல்றேன். ஆமா,
உங்களுக்கு இது தப்புன்னு தெரியல? நான் நினைச்சதை விட ரொம்ப அதிகமாவே கேக்குறாளே. பரவாயில்ல, ரொம்ப கோவக்காரியா தான் இருக்கா. நல்லா இருக்கு. நேத்ரா, என்ன உன் பிரச்சனை? அது அமைதியா இருடா. நேத்ரா, என்னாச்சு? நான் கதிருக்கு ஊட்டி விடுறது தப்புன்றியா? சரி, சாரி நேத்ரா, நான் இனிமே அதை செய்ய மாட்டேன். என்ன துளசி பேசிட்டு இருக்கா? அமைதியா இரு. அவளுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ அமைதியா இரு. என்னடி உன் பிரச்சனை? இததான் சொன்னேன், உங்க தப்புன்னு. ஆமா, டிஃபன் கொண்டு வந்து கதிருக்கு ஊட்டி விடுறீங்களே, எனக்கு ஊட்டி விடணும்னு உங்களுக்கு தோணலையா? எருமை, இதுக்கா இந்த கத்து கத்துன்னு? ஆமா, அப்புறம் என்ன? இதெல்லாம் ஓர வந்தனக்கா, எப்ப பார்த்தாலும் கத்திரிக்காய் ஊட்டி விடுறீங்க. இங்க ஒரு தங்கச்சி இருக்கான்னு மறந்துட்டீங்களா என்ன? எனக்கு ஊட்டி விடுங்க, நானே உட்காரேன். போடி, நான் கொஞ்ச நேரத்துல பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஏங்கா, நான் போய் உங்களை திட்டி வரேன், எனக்கு தெரியாது நீங்களும் கதிரை எப்படின்னு. சில ஜென்மங்களுக்கு தான் தெரியாது, எனக்குமா தெரியாம இருக்கும்? எனக்கு தெரியும், என் கதிரை எப்படின்னு தெரியும், எங்க துளசி அக்கா எப்படின்னு எனக்கு தெரியும். என்ன அண்ணி, கரெக்டா நங்குற மாதிரி நச்சுன்னு போட்டேனா? இவளும் அவளுக்கு ஏத்தவதான் போல இருக்கு. உங்களை ஓ, எய்தவள் அங்க இருக்கிறாளோ நினைச்சேன். என்னடா நம்ம ஆள் நேத்து இப்படி கொந்தளிக்கிறாளேன்னு. எய்து விட்டவள் அங்க இருக்கும்போது அம்பு இங்க வந்து இப்படிதான் குதிக்கும். ஆனா அம்பு பத்தி இன்னும் எய்தவளுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அக்கா, ரொம்ப நீ முயற்சி பண்றேன்னு நினைக்கிறேன். உன் முயற்சி பாவம் ஃப்ளாப் ஆயிடுச்சே. அண்ணி, என்ன நான் கரெக்டா தானே பேசிருக்கேன், தப்பா எதுவும் பேசலல்ல? கரெக்ட் தானே அண்ணி? என்னடி நக்கலா பண்ற? என்ன பத்தி உங்களுக்கு முழுசா தெரியலல? தெரிய வைக்கிறேன். அவளுக்கும் உனக்கும் நான் யாருன்னு தெரிய வைக்கிறேன்டி. கதிரி, ரொம்ப ஓட்டாத. ஏதோ அவங்க ஏதோ ட்ரை பண்ணணும்னு நினைச்சாங்க, பட் நடக்கல. சரி அக்கா, எனக்கு பசிக்குதுக்கா, எனக்கு ஊட்டி விடுங்க. சொல்ல குட்டி, என் பக்கத்துல உட்காரு. தலசு ரெண்டு பேருக்கும் மத்தி மத்தி ஊட்டி விடுவா. நம்ம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிடலாம். ஐயோ, அண்ணன் வந்துட்டாரு. அண்ணா, என்ன இந்த டைம்ல எல்லாம் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கான்? அது ஒண்ணு இல்ல மாமா, எங்க துளசியக்கா எனக்கு உங்க தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஓ, அது சரி. ரொம்ப முக்கியமான வேலை போயிட்டு இருக்கோம். நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? ஐயோ மாமா, 5 நிமிஷம் மாமா, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு போடுறேன் மாமா. ஏய், எனக்கு ஒன்றும் அவசரம்லாம் இல்ல. நீ எங்க இருக்கன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். சரி, நீ உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பொறுமையா வந்து எனக்கு போடு, சரியா? சரிங்க மாமா. சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் ரூம்ல தான் இருக்கேன். முடிஞ்ச நீ சாப்பாடு எடுத்துட்டு ரூமுக்கே வா, சரியா? டோன்ட் வரி மாமா, 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல அக்கா எங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா எங்களுக்கு வந்து ஊட்டி விடுவாங்க. ஏய், என்ன ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருக்கா? அப்புறம் என்ன மாமா, அக்காவை வெளியே விட மாட்டேங்கிறீங்க. எப்ப பாரு ரூமுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி மாமா? ஓஹோ, எல்லாத்தையும் நக்கலுன்னு கேக்குறாளே. இவகிட்ட வாயை திறக்க முடியாது போல இருக்கு. என்ன மாமா, எல்லாத்தையும் பட்டே பட்டேன்னு கேட்டுறாளே, இவகிட்ட பதிலே பேச முடியலன்னு விக்கிறீங்களா மாமா? துளசி, முதல்ல இந்த வாயாடிக்கு வாயில 4 இட்லி சேர்த்து அமுக்கி உள்ள அனுப்பி விட்டுட்டு நீ சீக்கிரம் வா. ஏய் நேத்து, மாமா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அக்கா, உங்களை விட்டுட்டு நினைக்கிறீங்களா? மாமா கிட்ட பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து இந்த வாயாடியை ஓட்டி தள்ளிடுவா. இந்த கதை உன் பாடு கொஞ்சம் கஷ்டம் தான்டா. ஓடிய பொண்டாட்டி, நீ இவனுக்கு சீக்கிரம் கொடுத்துட்டு நீ ரூமுக்கு வா. ரொம்ப நேரம் வெயிட் பண்றடி, வாடி. மாமா, நம்ம தாயே தெரியாம இங்க வந்துட்டேன். நான் இல்ல, நான் போறேன். மாமா இப்படி சொன்னா எப்படி? இருங்க மாமா. தெய்வமே, என்ன ஆள விடு. அடிய பொண்டாட்டி, சீக்கிரம் ரூமுக்கு வந்து சேருடி. மாமா, மாமா, ஐயோ, என்ன மாமா இந்த ஓட்ட ஓட்டாரு? அடி பாவி, என் புருஷனே இந்த ஓட்ட ஓட வச்சேன். உன்ன ஜஸ்ட் மிஸ். மாமா தப்பிச்சிட்டாரு. சரி, நாளைக்கு மாட்டாமல போயிட்டு வாரு. நாளைக்கு வச்சுப்போம் கச்சேரி. சரிக்கா, இன்னும் ரொம்ப நேரம் பேசிட்டேன், ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சீக்கிரம் கூட்டி விடுங்க. என் பொண்டாட்டி தான் லோவியடி. எங்க அண்ணனே ஓட விட்டுட்டியே. டேய், 2 பேரும் சேர்ந்துட்டு என் புருஷனை ஓட விடுறீங்க. உங்களை போங்க, ஊட்டியே விட மாட்டேன். நீங்களே சாப்பிடுங்க. நான் போய் என் புருஷனை பார்க்க போறேன். அக்கா, நாளைக்கு மாமா ஓட்ட வேணானா ஒழுங்கா ஊட்டி விட்டுட்டு போங்க. படி தெய்வமே, உட்காரு, உனக்கு ஊட்டி விட்டுட்டே போறேன். என் புருஷனை இதோட விட்டு தயவு செஞ்சு. பாவம், எல்லாரையும் அவர் மிரட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீ அவரை மிரட்டுற. மூஞ்சி பத்தியா? அது சரி, பொண்டாட்டி ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். வருவா, பொண்டாட்டி ரூமுக்கு வருவா. ஆனா நீ நினைச்சது எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன்.